ஹாய் ப்ரோஸ், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து நியூ இயர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பை பற்றி இந்த வருஷமாக நல்லா போகுமா, நல்லா போகாதா, அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணணும்? ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நெகட்டிவிட்டிஸ் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கடன் இருக்கும், நிறைய லாஸ் இருக்கும், வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம், ஆஃபீஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் மீறி அதை வந்து நீங்கள் ப்ராப்ளமாக பார்க்காம, நெகட்டிவிட்டியாக பார்க்காம, ஒரு சவாலாக பார்த்து அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் நம்ம ஜெயிக்கணும். அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். இப்போ நானுமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குமே நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஏன்டா ஆரம்பிச்சா, ஏன்டா அப்படி பண்ணுறான், கலாய்க்கவும் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் மீறி என்ன ஒரு 90% வந்து லைக் பண்ணுறாங்க, 10% தான் வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க. 10% நெகட்டிவ் தட்டி போட்டு 90% பாசிட்டிவிட்டி நம்ம நோக்கி போகணும். ஸோ தட் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ நெகட்டிவிட்டியெல்லாம் தட்டி விடுங்க, பாசிட்டிவிட்டியோடு இருங்க. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், இஷ்யூஸ் வந்தாலும் எதையும் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக நான் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் தோணுச்சு, எல்லாருக்கும் நம்ம பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதாக கொடுக்கலாம். அதனால தான் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து லைக்கோ, ஷேரோ, கமெண்ட்டோ, சப்ஸ்கிரைபோ நான் கேட்க போகிறது இல்லை. பாசிட்டிவாக இருங்க. எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம்.